ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் டிக்டாக் ஆப்புக்கு வந்து எப்படி கேமரா ஆக்சஸ் வந்து நம்ம கொடுக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா தான் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மொபைலில் நீங்கள் டிக்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் காட்டுதா? ஹலோ டிக்டாக் ஒன் ஆக்சஸ் யூ ஆஃப் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் அப்படின்னு உங்களுக்கு டிக்டாக்ல கேமரா வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இப்படி ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து எலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல காட்டும். இதில் நீங்கள் வைல் யூஸிங் த ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் வந்து இப்போ கேமரா வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். கேமராவுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுப்பட்டுரும். ஸோ இப்படியுமே நீங்கள் எலோ பண்ணியுமே கேமரா ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே டிக்டாக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். டிக்டாக் சர்ச் பண்ணி டிக்டாக் ஆப்புக்குள்ள இந்த இடத்துல போயிட்டு இதில் பாருங்கள் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் கேமரா அப்படின்றத கிளிக் பண்ணி அலோ ஒன்லி வைல் யூஸிங் த ஆப் அப்படின்றதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ கேமரா வந்து ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய டிக்டாக் ஆப்புக்கு கேமரா ஆக்சஸை வந்து கொடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.